ஹலோ, வெல்கம் டு நம்ம ஊர் சினிமா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹரிஷ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ்ல நடிச்சு தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கிற லப்பர் பந்து படம் எப்படி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவை போய் தெரிஞ்சுக்கலாம். லப்பர் பந்து படத்தோட கதை என்னன்னா, அட்டகத்தி தினேஷ் சின்ன வயசுலேருந்தே வந்து கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. சூப்பராகவும் விளையாடுவார் அந்த ஏரியாவில். ஆனால் அவரோட ஒய்ஃபுக்கு அது பிடிக்காது. இதே கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறமா வந்துட்டு அதே மாதிரி தான் அட்டகத்தி தினேஷ் திருப்பி கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு. ஒய்ஃபுக்கு போய் சொல்லிட்டு தெரியாம போய் விளையாடிட்டு இருக்காரு. அதை வந்து ஹரிஷ் கல்யாண் பார்த்துட்டு இவர் நல்லா தான் விளையாடுறாரு, ஆனால் இவரோட விக்கெட் ஈஸியாக எடுத்துடலாம், ஆஃப் சைடு அடிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சின்னதாக லூஸ்டாக கூட்டுறாரு. அங்கேருந்து வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறமா ஹரிஷ் கல்யாண் லவ் பண்ற பொண்ணுமே வந்துட்டு அட்டகத்தி தினேஷோட பொண்ணு தான். ஸோ இனிமே வந்து ஈகோ கிளாஷும் இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகுது. அதெல்லாம் எப்படி சரியாகுது? இவங்க ஒய்ஃபோ இவங்க லவ்வரோ வந்துட்டு இவங்க கிரிக்கெட் விளையாடுறது வந்து ஓகே சொன்னாங்களா, அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து விளையாடி வின் பண்ணாங்களா இல்லையா அப்படின்றது தான் லப்பர் பந்த் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ வந்து சூப்பராக எழுதியிருக்காங்க. அண்ட் வந்து டைலாக்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு சூப்பரான டைலாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸுமே பார்த்தோம்னா வந்து அட்டகத்தி தினேஷோட அவரோட பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவரோட ஒய்ஃபு, அவங்களோட அம்மா கீதா கைலாசம், அவங்களோட ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார், அவர், அவங்களோட மாமியாராக வரவங்க. ஸோ இவங்க எல்லாரும் அதே மாதிரி இந்த சைடில் வந்துட்டு ஹரிஷ் கல்யாண் லவ் பண்ணுற பொண்ணு, அதான் அட்டகத்தி தினேஷோட பொண்ணு. அதுக்கப்புறமா வந்து ஹரிஷ் கல்யாணோட அம்மாவான தேவதர்ஷினி, அவரோட ஃப்ரெண்டாக வர பாலசரவணன், அவரோட அண்ணன் மாதிரி அப்படின்னு வர காளி வெங்கட், அவரோட தம்பியான டிஎஸ்கே. ஸோ இவங்க எல்லாரோட கேரக்டர்ஸுமே வந்து சூப்பராகவே இருக்கு. அவங்களோட மீட்டரில் கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு சீனில் வந்து புதுசாக ஒரு பையன் வந்து கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வருவான், அந்த பையன் பண்ணுற இம்பாக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து விஷயம் ஃபுல்லாகவே வந்துட்டு படத்துக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் காளி வெங்கட் சொன்னால, காளி வெங்கட்டோட பொண்ணாக நடிச்ச பொண்ணு. ஸோ இவங்க எல்லாரோட கேரக்டருமே வந்து கரெக்டான மீட்டரில் நம்ம இயல்பாக பேசுகிற மாதிரி இருக்குது. எதுவுமே வந்து சினிமேட்டிக்காக ஒரு டைலாக்காக இல்லாமல் எல்லா டைலாக்குமே எஃபெக்டிவாக இருக்குது. அண்ட் நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் வந்து படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அடுத்த ப்ளஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கிரிக்கெட்டை தாண்டி லவ் இருக்குது, மேரேஜுக்கு அப்புறமா இருக்கிற லவ் இருக்குது, மேரேஜுக்கு முன்னாடி இருக்கிற ஹரிஷ் கல்யாணோட லவ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கிற ஒரு பாண்டிங்காக இருக்குது. சின்ன ஜாதி விஷயத்தையும் பேசுகிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆன் த ஃபேஸ் மூஞ்சில் அடிக்காமல் டைலாக்ஸ் மூலியமாகவும் நம்மளை வந்து எம்பத்தைஸ் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது. எதுவுமே வந்து ட்ராமடைஸ் பண்ணாமல் வச்சுருந்தது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது வந்து படத்தோட மியூசிக், சாம்சியஸ் மியூசிக் பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், சிலாஞ்சரிக்கிய சாங்காக இருக்கட்டும், 2 சாங் தான் படத்தில். ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு. கரெக்டான இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறதுனால சாங் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா, ஏன் எல்லா படத்துக்கும் மைனஸ் சொல்லணுமா? இந்த படத்துக்கு நான் எதுவும் மைனஸ் சொல்ல போறதில்ல. கண்டிப்பாக வந்து நீங்கள் தியேட்டர்ஸில் போய் பாருங்க, உங்களை என்கேஜ் பண்ணும், என்டர்டெயின் பண்ணும், சில இடத்துல எஜுகேட்டும் பண்ணும். ஸோ ஓவராலாக சொல்லணும்னா வந்து இந்த படம் லப்பர் பந்துன்னு படத்தோட பேர் இருந்தாலுமே வந்துட்டு அடிச்சது சிக்ஸர் தான். ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் போய் பாருங்க, உங்களுக்கு வந்து பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம ஊர் சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.